எல்லாம் ரெடி பண்ணுவா. ஆனா எதையுமே செய்ய மாட்டேன். என்ன பாரு, இந்த பழம் இதெல்லாம் கிடந்து அழுவிட்டு கிடக்குது. எந்த பழம்? இந்த எவ்வளோ இருக்குது. ஒவ்வொன்றா தான் சாப்பிட முடியும், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. இது பப்பி ஜாமா. பப்பி ஜாமு இல்லை, திருநீர் குங்குமம். பப்பி ஜாமுன்னு எடுத்து தின்னுபடாது, திருநீரையும் குங்குமத்தையும். இப்போ பேக்கிங்ல தான் வருது. வாங்க 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 வாங்க, அம்மு வேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. வாங்க வாங்க, நல்லா பேசுவோம், நல்லதே பேசுவோம். ருக்குமணியா? ருக்குமணி வாங்க. ருக்குமணி எந்த ஊர் உங்களுக்கு? வாங்க, அம்மு வேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. வாங்க பழகலாம். முத்துக்குமாரி இருக்கிறியா? முத்துக்குமாரி, யாராவது பேசுங்கப்பா. சைலண்டா எப்பா இருக்கீங்க? பேச மாட்டீங்களா? சரி, அப்ப நானே பேசவா உங்கள்கிட்ட? நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஓகேவா? அதாவது நம்ம அம்மா அப்பா நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அம்மா அப்பா இறந்தப்புறம் போட்டாக்கி பூ போடுறது, சாமி போடுறது, அப்புறம் வந்து படையல் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, ஓகேவா? வந்து எப்படி சொல்ல, அது வந்து நம்ம ஆத்ம திருப்திக்காக பண்றோம். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்க இருக்கும் போது அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறது, சரியா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னாக்கி, நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்குன அப்பாவுக்காக நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிடம் அவங்க கிட்ட நம்ம டைம் ஒதுக்கி பேசுறது. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட அவங்க வந்து நம்மட காசு பணம் எனக்கு அதைத்தான் இதைத்தானே அவங்க வந்து நம்ம ஃபுல்லா நம்ம கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசாதா, பழைய நினைவுகளை ஷேர் பண்ணாதா அப்படின்னு ஆசைப்படுவாங்க, சரியா? அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம இந்த காலத்துல பணம் பணம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்து ஒரு நிமிஷம் நிறைய வீட்டுல நான் பார்த்தேன், கணவன் மனைவி எல்லாம் பேசுறது கூட கிடையாது. இப்போலாம் ஆளுக்கு ஒரு மொபைலை கையில வச்சுக்கிட்டு அவங்க தனித்தனி உலகம் மாதிரி அந்த மொபைலே உலகம்னு ஆகிறாங்க. அதே மாதிரி பசங்களும் அப்படிதான், இப்போ உள்ள பசங்கள்லாம் அப்படிதான். வந்து நான் வந்து உள்ள விஷயங்களை பார்த்து பேசலை, எங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். என் பொண்ணா இருக்கட்டும், என் பயலா இருக்கட்டும், எங்களா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ பண்ணா உடனே மொபைலை கையில எடுத்து வச்சு அதுலதான் அவங்க காலத்தை பொழுது ஓட்டுறாங்க. நம்ம கூட பேச ஆள் இல்லாமல் பார்த்தீங்களா, என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து இந்த மாதிரி தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு, யாராவது நண்பர்கள் பேச மாட்டாங்களா, அதில் ஏதாவது ஒரு நல்ல ஊரில் நமக்கு கிடைக்காதா, அந்த மாதிரி கதை விடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க, சரியா? அப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் உலக விஷயங்களை பேசணும், நம்ம குடும்ப விஷயங்களை பேசணும், பழைய நினைவுகளை ஷேர் பண்ணணும், அடுத்து நம்ம என்ன செய்யலாங்க ஒரு பிளான் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பேசினா ஒன்னே கிடையவே செய்யாது. அப்ப இந்த ஜெனரேஷன்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு. பின்ன வயசானவங்களை கவனிக்கிறதே கிடையாது, எட்டியே பாக்குறது கிடையாது. அப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவன் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா நம்ம எவ்வளவு கிட்ட இருந்தாங்க, நம்முடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்தாங்க, நம்ம கிட்ட இருந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ உள்ளவங்க ஒண்ணுமே கிடையாது. இப்போ நாங்கள் ஆமலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பெரியம்மா ஒருத்தங்க கூட இருந்து பாண்டி விளையாடுவோம், சுட்டி விளையாடுவோம், அப்புறம் பெரிய ஆள் விளையாடுவோம். அதே மாதிரி பசங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா விளையாடுவோம். இப்போ அந்த எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து
10 20 வருஷத்துக்கு முந்தி இருந்த வாழ்க்கை முறையே மாறி போச்சு.